guys, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா multi level inheritance னா என்ன, அது வந்து எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணனும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க, so that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்ஹெரிட்டன்ஸ் சீரிஸ்ல இது வந்துட்டு பார்ட் 3 வீடியோ. சோ பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா சோ இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு, அதுல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது இன்ஹெரிட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கறத நம்ம பார்த்தோம். சோ பார்ட் 2ல வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். சோ இந்த பார்ட் 3 இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல தான் நீங்க வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினா தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பார்ட் 3 வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா தெரியும். சோ யாராவது டைரக்டா அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுருக்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். சோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிரணும் அப்படினா நம்ம கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிளாஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு A, செகண்ட் கிளாஸ் வந்துட்டு B, அதுக்கு அப்புறம் தேர்ட் கிளாஸ் வந்துட்டு C அப்படினா சோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல A ல இருக்கிறத B க்கு கொடுப்போம், B ல இருக்கிறத நாம வந்துட்டு C க்கு கொடுப்போம். சோ இதுதான் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி நம்ம பார்த்திருந்தோம். சோ அதுக்கான எக்ஸாம்பிளா தான் கிளாஸ் பர்சன், கிளாஸ் கம்பெனி, அப்புறம் கிளாஸ் அதர்ஸ்ங்கறத ஒரு 3 கிளாஸ் வச்சு நாம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்லயும் வரும். சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்ங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி கோட் பண்றதுங்கறத நாம வந்து பார்க்கலாம். சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் நம்ம முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். சோ எம்ப்ளாயி அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம 3 கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ பர்சனல் டீடைல்ல அவங்களோட நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டர் நம்மளுக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி டீடைல்ஸ்ல அந்த கம்பெனி என்ன கம்பெனில ஒர்க் பண்றாரு, அந்த கம்பெனி எங்க இருக்குங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அதர்ஸ்ல உங்களோட சேலரி எவ்வளோ அவரோட டெசிக்னேஷன் எவ்வளோங்கிற டீடைல்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 3 இண்டிவிஜுவல் கிளாஸஸா வந்துட்டு ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்க நம்மளுக்கு ஒன்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சனோட டீடைல்ஸ்ல எல்லாத்தையுமே நாம வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்துட்டு இது வந்து கம்பெனி டீடைல்ஸ் வந்துட்டு இது, அவங்களோட அதர் டீடைல்ஸ் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரணும். ப்ரொவைடட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே நாம வந்துட்டு பண்ணக்கூடாது. சோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கோ இருக்கிற மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஆனா இப்போ நாம இந்த 3 கிளாஸஸ் வச்சு இங்க இருக்கிற இதுல கோட் எதுவுமே ஆல்டர் பண்ணாம நாம வந்துட்டு இந்த 3 டீடைல்ஸ்மே கம்பைன் பண்ணி ஒரு இதுல வேணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகும். சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படின்னா சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேரண்ட் 1 வச்சுக்கோங்க, இது வந்துட்டு பேரண்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 2 பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புது கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. சோ அது என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ். அதாவது 2 பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் வந்திருக்கும். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேஸ் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு பேஸ் கிளாஸ் 1, இது வந்துட்டு பேஸ் கிளாஸ் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 வெவ்வேறு பேஸ் கிளாஸ்ல இருந்துட்டு நம்மளுக்கு டிரைவ்டு கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். சோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லெவலா இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ ஏல இருந்து உங்களுக்கு வந்து B க்கு டிரைவ் பண்ணிருப்பாங்க, B ல இருந்து அதுக்கப்புறம் C க்கு டிரைவ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தோம். இதே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்மளுக்கு 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கும், பேரண்ட் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி 2 தனித்தனி இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இருக்கும். சோ அதுல இருந்து நம்ம ஒன்னு காமனா நம்ம டிரைவ் பண்ணுவோம், அதுதான் வந்துட்டு நம்மளோட சைல்டு கிளாஸ். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ இதுதான் நம்மளோட பேஸ் கிளாஸ் 1, சோ இது வந்துட்டு நம்மளோட பேஸ் கிளாஸ் 2, இது வந்து நம்மளோட பேஸ் கிளாஸ் 3. சோ இப்ப இதுல இருந்து அப்புறம் பேஸ் கிளாஸ் 2ல இருந்து அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ் 3ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சைல்டு கிளாஸை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இப்போ இந்த கான்செப்டுக்கு நம்ம எப்படி கோட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சோ அதுக்கு நம்ம முன்னாடி போட்டிருந்த அதே கோட் தான் நான் வந்து எடுக்க போறேன். நாம இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு 3 தனித்தனி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3 பேஸ் கிளாஸ் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. சோ பர்சனல்ங்கிற ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் கம்பெனின்னு ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் அதர்ஸ் ஒரு கிளாஸ். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வச்சு நான் அதுதான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸ் பர்சன் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் நம்மளுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் கம்பெனி அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ், கிளாஸ் அதர்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த பர்சனுக்கு நம்ம P-ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு P.personalங்கிறது நம்ம வந்து கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது சக்தி 25 மேல்ங்கிற
நம்மளோட பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம். சோ உள்ள போய் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. சோ அடுத்து வந்துட்டு கம்பெனிங்கிறதுக்கு நம்ம சி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கம்பெனி டீடைல்ஸ் நம்ம வந்து கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது அதே மாதிரி கூகுள் யூஎஸ்ஏ தரும். சோ இந்த இடத்துல கம்பெனி நேம் கூகுளும் லொகேஷன் யூஎஸ்ஏ அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருது. அடுத்து அதர்ஸ்ல நான் வந்துட்டு ஓ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ சேம் இதே நான் கால் பண்றேன். கால் பண்ணும்போது நான் அதுக்கான பேராமீட்டர்ஸ் தரும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்துருது. சோ இந்த கோட் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்ணவங்க 3 பேஸ் கிளாஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த 3 பேஸ் கிளாஸ் வச்சுட்டு இப்போ நாம கிரியேட் பண்ண வேண்டிய அந்த டிரைவ்டு கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ் எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டு வருதுங்கிறத நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். சோ இதே கோட் தான். சோ இதே கோட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த கோட் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நான் அந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ்ல நேம், ஏஜ், ஜெண்டர் வந்துருச்சு. ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ்ல கம்பெனி நேம், லொகேஷன் வந்துருச்சு. அதர்ஸ்ல அவங்களோட சேலரி அண்ட் டெசிக்னேஷன் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னு பார்க்கலாம். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன செஞ்சோம்ங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சோ இதே கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறமேட்டு கம்பெனி அப்படின்ட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு சோ அதுல இந்த பர்சனை நம்ம வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணும். சோ அதுக்கப்புறமேட்டு அதர் அப்படின்ட்டு இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டு சோ அதுல நாம இந்த கம்பெனியை நாம வந்து இன்ஹெரிட் பண்ணிடணும். சோ இதுதான் வந்துட்டு நம்ம மல்டி லெவல்ல நாம வந்துட்டு செஞ்சோம். சோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன் அப்படின்ட்டு நம்மளோட ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு கம்பெனி அப்படின்ட்டு நம்மளோட செகண்ட் கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு அதர் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு கிளாஸ் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸ் கோட்ல கொடுத்த மாதிரி அதே மாதிரி உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. சோ புதுசா இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸோட பேர் என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆல் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஒரு கிளாஸ்க்கு நேம் கொடுத்துருக்கேன். சோ கிளாஸ்க்கு நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிராக்கெட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நம்மளோட 3 பேஸ் கிளாஸ். சோ அந்த 3 பேஸ் கிளாஸையுமே நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னோட புது கிளாஸ்ல கொடுத்திருக்கேன். சோ அப்போ இது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி இந்த மாதிரி தனி கிளாஸா இருக்கு. அதுக்கப்புறம் அதர்ஸ் நம்மளுக்கு தனி கிளாஸா இருக்கு. சோ ஆல் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள பர்சன், அதுக்கப்புறமேட்டு கம்பெனி, அதுக்கப்புறம் அதர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸ் நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆல் டீடைல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள கொடுத்துருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து இல்லாம இந்த கிளாஸ் பர்சன்ங்கிற கிளாஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துரும். அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் கம்பெனி என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துரும். கிளாஸ் அதர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துரும். சோ இந்த மாதிரி 3 வெவ்வேறு பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு காமனா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள இன்ஹெரிட் பண்றோம் இல்லையா. சோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆல் டீடைல்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஜேன்னு கிரியேட் பண்ணியாச்சு. சோ இது வந்து இந்த சைல்டு கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் செஞ்சது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பர்சனல்ங்கிறத நான் வந்து கூப்பிடுறேன். ஏன்னா இது வந்து அக்சசிபிள் இல்ல. ஏன்னா இந்த சைல்டுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து இந்த பர்சனல்ங்கிறது இருக்கு. சோ இந்த ஓபிஜே வச்சு நான் வந்து இந்த பர்சனல்ங்கிறத நான் வந்து கால் பண்றேன். சக்தி 25 அண்ட் மேல் கொடுக்கும்போது உள்ள போயிட்டு எனக்கு வந்து இந்த டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. பர்சனல் டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டர் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு கம்பெனிக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் வந்து அடுத்து இந்த இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை நான் வந்து கூப்பிடுறேன். சோ அதே பேராமீட்டர்ஸ் தரேன். சோ கம்பெனி நேம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கம்பெனியோட நேமும் லொகேஷனும் நான் வந்து பிரிண்ட் பண்ற சொல்றேன். சோ ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆயிட்டு கம்பெனியோட நேம் அண்ட் லொகேஷன் எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் அதர்ஸ்ங்கிற கிளாஸையும் நான் வந்து கால் பண்றேன். சோ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றேன். உள்ள எனக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா ஃபிட் ஆயிட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி 3 வெவ்வேறு கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டென்ட் டிரைவ் பண்ணி போடுறோம் இல்லையா. சோ இதுதான் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இந்த இடத்துல இப்போ எத்தனை பேஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எத்தனை பேஸ் கிளாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேஸ் கிளாஸ் இருக்கு. சோ பர்சன்ங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ், கம்பெனிங்கிறது செகண்ட் பேஸ் கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு அதர்ஸ்ங்கிறது தேர்ட் பேஸ் கிளாஸ். இப்போ இந்த ஆல் டீடைல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களோட சைல்டு கிளாஸ். சோ சைல்டு கிளாஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க, செகண்ட் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க, தேர்ட் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க.
ஸோ இந்த சைல்டுல வந்துட்டு 1, 2, 3 இந்த 3 கிளாஸ் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் வந்து இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நாம இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரு இதாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபார்மேட்டடா இல்ல. சோ இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ் கிட்ட இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த இடத்துலயும் இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான கோட் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நல்லா ஃபார்மேட்டடா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்றேங்கிற ஒரு லைன் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா சைல்டு கிளாஸ்ல இந்த ஒரு லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ்ல இந்த நேம், ஏஜ் அண்ட் சக்தி, ஜெண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ்ல கம்பெனியோட நேமும் கம்பெனியோட லொகேஷனும் சொல்லியிருக்கு. ஸோ அதர் டீடைல்ஸ்ல சேலரி அண்ட் டெசிக்னேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ கோட்ல நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பெருசா எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணல. இந்த இடத்துல இந்த என் பேராமீட்டர்ல என்ன சொல்லியிருக்கும்னு பாத்தீங்கன்னா /n இந்த இடத்துல கொடுத்துருப்போம். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்ல முடியுது பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல 2 /n நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ்க்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு நியூ லைன் வரதுக்காக தான் தரும். சோ யாருக்காவது இந்த இடத்துல இந்த என் பேராமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியாம இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க பைத்தான் ஃபார் டாட்லர் சீரீஸ்ல இந்த என் பேராமீட்டர் பத்தி நம்ம ரொம்பவே டீடைல்டா பார்த்திருந்தோம். சோ அந்த வீடியோஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல 3ஆவதா இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.